பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் வாலா அம்மா பஅத். நாங்கள் தொடர்ந்தும் பார்த்து வரக்கூடிய இந்த ஷர்ஹு கத்ரின் நதா ஒபல்லிசதா என்ற இந்த பாட வகுப்பில் கடந்த பாடத்தில், அதாவது நேற்றைய தினம் நம்ம இன்ன வாகவாத்துஹா சம்பந்தமாக நம்ம தொடங்கினோம். இன்ன வாகவாத்துஹா அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு நம்ம நாங்கள் அல் ஹுரூஃபுல் முஷப்பஹத்து பில் அஃஆல், ஃபியற்களுக்கு ஒப்பாக்கப்பட்ட ஹர்ஃபுகள் என்கிற பெயர் சொல்லப்படுகிறது என்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். நாங்கள் கடந்த அந்த பாட வகுப்பில் நேற்றைய தினம் இன்ன வாகவாத்துஹா இஸ்முக்கு நஸ்பும் ஹபருக்கு ரஃபும் செய்யும், ஆனால் நிபந்தனைகளோடன்னு சொன்னோம். அதில் முதலாவது நிபந்தனையாக நம்ம சொன்ன விஷயம் என்னென்று கேட்டால், இந்த இன்ன அன்ன க அன்ன லாக்கின்ன லைத்தன்னு வரக்கூடிய இந்த ஹர்ஃபுகளோட ஹர்ஃபியத்தானமா சேர்ந்து வரக்கூடாது அப்படின்னு சொன்னோம். அப்படி சேர்ந்து வந்துச்சுன்னு சொன்னால் அது அமல் செய்யாது, ஆனால் லைத்தவை தவிர அப்படின்னு சொன்னோம். அதில் தான் ஒரு கவிதையும் உங்களுக்கு காட்டினாங்க. லைத்தவோட மா சேர்ந்து வந்தால் அமல் நடக்கும், நடக்காமலும் இருக்கலாம். அதாவது அதில் கேஸ் ஒன்று இல்லை, அப்படி அதில் ஒரு பிரச்சனை ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு கவிதை காட்டினாங்க. காலத் அலா லைத்தமா ஹாதல் ஹமாமுலனா இலா ஹமாமத்தினா அவன் இஸ்ஃபஹு ஃபகதி என்கிறதுல அலா லைத்தமா ஹாதல் ஹமாமூண்டு அமல வீணாக்கியம் இருக்குது. அலா லைத்தமா ஹாதல் ஹமாம லனான்னு சொல்லி நஸ்போடையும் சொல்லி இருக்காங்க. அப்போ ரெண்டு மாதிரியும் என்னது அங்கே அது கையாளப்பட்டிருக்கிறத நம்ம சொன்னோம். அதுக்கு பிறகு சொன்னார் என்னன்னு கேட்டால், அதுக்கு பிறகு என்ன சொல்ல வராருன்றால், இங்கே நாங்கள் சொன்னது இந்த ஹர்ஃபியத்தான மாவைத்தான் சொன்னோம். ஹர்ஃபியத்தான மா சேர்ந்து வந்தால் இன்னமா அன்னமா க அன்னமா லாக்கின்னமா அப்படின்னு சேர்ந்து வந்தால் தான் அமல் வீணாகும். மௌசூலுடைய மா இஸ்மௌசூல் மா சேர்ந்து வந்துச்சுன்றால் அமல் வீணாகாது அப்படின்னு சொல்றாரு. அதான் அவர் சொல்றாரு பாருங்க, வ கௌலி மல் ஹர்ஃபியத்து, ஹர்ஃபியத்தான மா என்ற என்னுடைய கூற்றானது இஹ்திராசுன் 257 பக்கத்தில் முதலாவது வரி, நல்லா பார்த்துக்கணும். வ கௌலி மல் ஹர்ஃபியத்து, ஹர்ஃபியத்தான மா என்ற எனது கூற்றானது இஹ்திராசுன், அது ஒரு விலக்கலாகும். விலக்கல்னால் இஹ்திராஸ்னால் அது தவிர்ந்து கொள்வதாகும். அன்மா அல் இஸ்மியத்தி, இஸ்மௌசூல் அவ இஸ்மியத்தான மாவை விட்டும் தவிர்ந்து கொள்வதாகும். நான் ஹர்ஃபியத்தான மான்னு சொன்னதுக்கான காரணம் இஸ்மியத்தான மாவை விட்டு தவிர்ந்து கொள்வதற்காக வேண்டித்தான். ஃபஇன்னஹா, ஏனென்ற அந்த இஸ்மியத்தான மாவானது லா துபுத்திலு அமலஹா, அவற்றினுடைய அமலை வீணாக்காது, பாத்திலாக்காது, வீணாக்காது. வதாலிக்க கௌலிஹி தஆலா, அது அல்லாஹ்வினுடைய கூற்றை போல, இன்னமா சனஉ கைது சாஹிரின். இப்போ இங்கே இன்னமாண்டு வந்திருக்குது. இந்த மா இஸ்மௌசூல் மா, இன்ன பிளஸ் மா. அதை எழுதுகிற டைம்லையும் பிரிக்கிட்ட முறைக்கு எழுதணும். குர்ஆனில் சேர்த்து எழுதி இருக்கிறாங்க, முறைக்கு அதை பிரித்து எழுதுவோம். இன்னமா சனஉ கைது சாஹிர், இன்னமா நிச்சயமாக ஒன்றாகிறது. அப்போ கருத்து மாறுது பார்த்தீங்கன்னா, இன்னமா நிச்சயமாக ஒன்றாகிறது, சனஉ அவர்கள் செய்தார்கள் அவ்விதமான ஒன்றாகிறது, கைது சாஹிரின் சூனியக்காரனின் சூழ்ச்சியாய் இருக்கும். அப்போ சாஹிர்னால் சூனியக்காரன், கைதுனால் சூழ்ச்சி, தந்திரம். அப்போ அவர்கள் செய்த ஒன்று, நிச்சயமாக அவர்கள் செய்த ஒன்று சூனியக்காரனின் சதிதான், சூழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் முடியுது. அப்போ இதில் இன்ன ஹர்ஃபு தஅக்கீத் மா இஸ்மௌசூல் இஸ்மு இன்ன சனஉ ஃபியல் லமீர் ஃபாயில் ஜும்லா ஃபில் ஹப்ரி வல் ஜும்லா சீலா கைது ஹபரு இன்ன முலாஃப் சாஹிரின் முலாஃப் இலைஹி ஜும்லா இஸ்மிய ஹபரியா. ஃபமா ஹுனா, எனவே இங்கு மாவானது இஸ்முன் ஒரு இஸ்மாகும். பிமஅனா அல்லதி, அல்லதியுடைய கருத்தை கொண்டு உண்டான ஒரு இஸ்மாகும். வஹுவ ஃபீ மௌதிஇ நஸ்பின் பி இன்ன, இன்னவைக்கோ நஸ்பு செய்யப்பட்ட இடத்திலே அது இருக்கிறது. சனஉ, இன்னும் சனஉ என்ற ஜும்லாவானது சிலத்துன் லஹு, அதனுடைய சிலாவாகும். எதிர சிலத்துன் லிமா, சிலத்துன் லஹா. வல் ஆயிது, ஆயிதுனா அதை பார்த்து அந்த மாவை பார்த்து மீளக்கூடிய அந்த லமீரானது ஆயிதானது, ஆயிதுனா லமீரானது மஹ்தூஃபுன் ஹதுஃப் செய்யப்பட்டுள்ளது. அப்போ எப்படி இருக்கும்? இன்னமா சனஊஹு கைது சாஹிரின் வ கைது சாஹிரின் ஹபரு இன்ன. அப்போ கைது சாஹிர் என்ற வாக்கியம் ஹபருடைய இன்னவுடைய ஹபராகும். வல் மஅனா, அப்போ முழுமையான அர்த்தம் என்னென்றால்
இன்னல்லதி சனஊஹு கைது சாஹிரின், அவர்கள் செய்தார்கள் அவ்விதமான ஒன்றாகிறது சூனியக்காரனின் சூழ்ச்சியாய் இருக்கும். அடுத்த சப்ஜெக்டாக இவர் முன்மொழியக்கூடிய விஷயங்கள் என்னென்று கேட்டால், அதாவது இன்ன என்று வரக்கூடிய இந்த இன்ன அன்ன அப்படின்னு வரக்கூடியவைகளை பொறுத்தவரையில அவைகள் சில சந்தர்ப்பங்கள்ல இலேசிப்படுத்தப்பட்டு அதாவது இன் அல்லது அன் அந்த மாதிரி அன் அந்த மாதிரி வரலாம். அப்படி தஹ்ஃபீஃப் இலேசிப்படுத்தப்பட்டு அந்த மாதிரியான அமைப்புக்கு மாறிட்டால் இன்ன சட்டம். இன்னன்று இருந்தது இன்று மாறினால் அன்னன்று இருக்கிறது அண்டு மாறலாம். அன்னன்று வர்றது அண்டு மாறலாம். ஷத்தா சுக்கூனாக மாறும். அப்படி சுக்கூனாக மாறிட்டால் என்ன சட்டம், அது அமல் செய்யுமா அமல் செய்யாதா என்கிறத இப்போ பேச போறாங்க. இனில் மக்சூரத்தி முகபவத்தன், கசரு செய்யப்பட்டதாவாகிய இன்னவை போல, கசரு செய்யப்பட்டதாவாகிய இன்னவை போல முஹஃபஃபத்தன், அதுவும் இலேசுப்படுத்தப்பட்ட நிலைமையில். அப்ப இன்னென்றால் அது முஷத்ததா முசக்கலா, இன்று வந்தால் அது முஹஃபஃபா இலேசுப்படுத்தப்பட்ட நிலைமையில் கசரு செய்யப்பட்ட இன்னவை போல. அப்படின்னா இன்னவை போல என்னது அந்த மாவோட இந்த இன்னவோட மா சேர்ந்தால் அமல் நடக்காது. மைனஹாதா, இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அன்னஹு கமா யஜூசுல் இமாலு வல் இஹ்மாலு ஃபீ லைத்தமா, அப்படி அவர் இந்த வாக்கியத்தை எப்படி கொண்டு போறாருன்னு. மைனஹாதா, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அன்னஹு கமா யஜூசுல் இமால் வல் இஹ்மால் ஃபீ லைத்தமா, லைத்தமாவிலே அமல் செய்து வைப்பதும் அமலை வீணாக்குவதும் ஆகுமாகுவதை போல கதாலிக்க யஜூசு, அவ்வாறே ஆகுமாகும், ஃபி இன்ன அல் மக்சூரத்தி, கசரு செய்யப்பட்ட இன்னவிலே ஆகுமாகும். இதா ஹுஃபிஃபத், அது இலேசுப்படுத்தப்பட்டு இன்ன இன்று மாறினால் ஆகுமாகும். இரண்டு விதங்களும் அமல் செஞ்சு வைக்கலாம், அமலை வீணாக்குவோம் என்று. ககவுலிக்கு உனது கூற்றை போல இன் ஜைதுன் ல முன்தலிக்குன் இன் ஜைதன் முன்தலிக்குன்று எனது காட்டுகிறார். ரெண்டு மாதிரியும் சொல்லலாம். இன் ஜைதுன் ல முன்தலிக்குன்னா நிச்சயமாக ஜைத் நடந்து போகிறான், இன் ஜைதன் முன்தலிக்குன்னு சொன்னாலும் எனது அமல் நடந்திருக்குது, அதே அர்த்தம் தான். ஆனால் வல் அர்ஜஹு அல் இஹ்மால், வல் அர்ஜஹுன மிக ஏற்றமான நிலை அமலை வீணாக்குவது தான். அக்ஸ லைத்த, லைத்தவுக்கு மாற்றமாக. கால தஆலா, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன சொல்றான், இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ். இந்த வசனத்துல இன் குல்லு நஃப்ஸின் வந்திருக்குது. இன்ன குல்ல நஃப்ஸின் வரணும். இன்ன குல்ல நஃப்ஸின் வராம குர்ஆன் எப்படி வந்திருக்குதுனால் இன்னண்டு வர வேண்டியது இன்று வந்திருக்குது. இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ், நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்துமாவும் ஆகிறது, லமா அலைஹா அதன் மீது இருக்கிறது, ஹாஃபிதுன் ஒரு பாதுகாவலன் இருக்கிறான். அப்ப ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு மலக்க படைச்சிருக்காங்க. அந்த மலக்க அவருக்கு பாதுகாவலனாக இருப்பார். வ இன் குல்லுன் லம்மா ஜமீஉல் லதைனா முஹ்லருன், வ இன் குல்லுன் நிச்சயமாக ஒவ்வொருவரும், வ இன் குல்லுன் லமா அல்லது லம்மா ரெண்டு மாதிரி தானே, லம்மா ஜமீஉன் நீங்கள் அனைவருமே, லதைனா எங்களிடத்தில், முஹ்லருன் கொண்டு வரப்படுவீர்கள். அப்ப நிச்சயமாக நீங்கள் யாவரும், நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களிடத்தில் ஆஜர்படுத்தப்படுவீர்கள், கொண்டு வரப்படுவீர்கள். அப்ப இங்கே நீங்க பார்த்தீங்கன்னால் இன் முஹஃபஃபத்து மின சகீலா, அதாவது இன்னண்டு இருந்து இன்று மாறி இருக்குது, அமல் வீணா இருக்குது. அப்ப எப்படி ஈரா வாசிக்கிற இன் அன்னது ஹர்ஃபு தஅக்கீத் முஹஃபஃபத்து மின சகீலா, குல்லு முப்ததா முலாஃப் நஃப்ஸ் முலாஃப் இலைஹி, லம்மா அலைஹா ஹாஃபிஸ் லாம் ஃபாரிகா மா ஜாயிதா அலைஹா ஜார் மஜ்ரூர் முத்தஅல்லகுஹு ஹாஃபிஸ். ஹாஃபிதுன் என்னது ஹபர், வல் ஜும்லா இஸ்மியா ஹபரியான்னு சொல்லுவாங்க. வகால் அல்லாஹு தஆலா, இன்னும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வ இன் குல்லுல் லம்மா லயுவஃபியன்னஹும் ரப்புக அமாலஹும், வ இன் குல்லு நிச்சயமாக ஒவ்வொருவரும், லம்மா லயுவஃபியன்னஹும் ரப்புக உமது இரட்சகன் அவர்களுக்கு பூரணமாக கொடுப்பான் கூலியை, அமாலஹும் அவருடைய செயல்களுக்கு, அவருடைய செயல்களுக்கு முதலட்சகன் பூரணமான கூலி அவர்களுக்கு வழங்குவான். கர அல் ஹரமியானி, இரண்டு எனது ஹரமைன் இமாம்களும் ஓதி இருக்கிறார்கள். எனது அல் ஹரமைன் எனது ஹரம் ஷரீஃப் இமாம்கள் அந்த காலத்தில் இருந்த இரண்டு எனது முக்கியமானவங்க, இமாமுல் ஹரமைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க. கர அல் ஹரமியானி வ அபூபக்கர், அதே மாதிரி அபூபக்கர் என்கிறவரும் எனது ஓதி இருக்காரு. பி தஹ்ஃபீஃப் வல் இமால், தஹ்ஃபீஃப்னால்
இன்னவ இன்று சொல்லி ஓதி இருக்காங்க. வல் ஏமால் அமல் செஞ்சு வச்சு ஓதிருக்காங்க. அப்படி ஓதிக்கிறாங்க. அப்ப இன் குல்ல நஃப்ஸின் லமா அலைஹா ஹாஃபில் வ இன் குல்லன் லம்மா ஜமீ உள்ளதைனா முஹலரூன் வ இன் குல்லன் லம்மா லைவஃபி அன்னஹும் ரப்புக அமாலம் ஓதிருக்காங்க. என்ன ஆனால் நம்ம ஓதுற ரிவாயத்துகள்ல எல்லாம் அதாவது ஹப்ஸு கிராத்தில் இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபில் தான் ஓதுறோம். வைன் குல்லு லம்மா ஜமீஉலதை நாம் ஹதரும் வைன் குல்லுன்னு நம்ம அமலவீனாக்கி தான் ஓதுறோம். ஃபஅம்மா லாக்கின்னவை பொறுத்தவரையில் முஹஃபஃபத்தன் தஃபீஃப் அதாவது இலேசுபடுத்தப்பட்ட நிலைமையில் லாக்கின்னவானது ஃபத்துஹ்மலு அது அதை வீணடிக்கப்படும், அதற்கு அமலவீனாக்கப்படும். வதாலிக்க அதாவது லாக்கின்ன நம்ம நம்ம லாக்கின்னு சொல்லி இலேசுபடுத்திட்டோம்னா அங்கே அமல் வீணாகிரும். வதாலிக்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? லிசவாலி இஹ்திசாசிஹா அது குறிப்பாகுவது நீங்குவதற்காக வேண்டியாகும். பில் ஜும்லத்தில் இஸ்மியா ஜும்லா இஸ்மியாவுக்கு அது குறிப்பாகுவது நீங்குவதற்காக வேண்டியாகும். அல்லாஹு தால் குர்ஆன்ல சொல்றான், வமா வலம்னாஹும் அவர்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்யவில்லை, வலாக்கின் கானுஹுமுல் ஆலிமீன் மாறாக அவர்கள் தான் தமக்கு அநியாயம் செய்து கொண்டார்கள். வகால தஆலா இன்னும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், லாக்கின் இர்ராசிஹூன ஃபில் இல்மி மின்ஹும் வல் முஃமினூன யகூலூன. அப்ப லாக்கின் இர்ராசிஹூன ஃபில் இல்ம் என்றாலும் அறிவில் உறுதியானவர்கள் மின்ஹும் அவர்களில் நின்றும் அறிவில் உறுதியானவர்கள், அதாவது ஆழமான அறிவு படைத்தவர்கள் அவர்களும், வல் முஃமினூன இறை விசுவாசிகளும் அப்படின்னு வரக்கூடிய வசனம். அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வமா தலம்னாஹும் வலாக்கின் கானு ஃபியலோட லாக்கின் சேர்ந்துருக்குது ஜும்லா ஃபியலியாவில். லாக்கினிர் ராசிஹூன ஃபில் இல்மினத்திய ஜும்லா இஸ்மியாவில் அது வந்திருக்குது. எனவே லாக்கின் இலேசுபடுத்தப்பட்டால் அது ஜும்லா இஸ்மியாவிலையும் வரும், ஜும்லா ஃபியலியாவிலையும் வரும். ஃபதஹலத் அலல் ஜும்லத்தைனி மஅன் இரண்டு வகையான ஜும்லாக்களிலேயும் அது நுழைந்து விட்டது. வ அம்மா அன்னை பொறுத்தவரையில், அதாவது அன்னண்டு இருந்து அண்டு வந்தால் அந்த அன்னை பொறுத்தவரையில் ஃபதஅமலு அது அமல் செய்யும். வயஜிபு கட்டாயமாகிவிடும். ஃபி கைரி லருரத்தி கவிதை அல்லாததிலே, லருரத்துனா நிர்பந்தம் அல்லாததிலேனா கவிதை அமைப்பு அல்லாத சாதாரணமான உரைநடைகளில் கட்டாயம் ஹதுஃபு இஸ்மிஹா அதனுடைய இஸ்மை ஹதுஃபு செய்வது கட்டாயம். லமீரு ஷஅனாக உள்ள நிலைமை லமீரு ஷஅன் ஒன்று இருக்குது. லமீரு ஷஅன்னால் முதக்கரான காயிபான ஹுவ என்கிற லமீருக்குத்தான் நம்ம கூடுதலாக லமீரு ஷஅன்ற மிக அரிதாக முஅன்னஸ் முஃப்ரத் ஒருமை ஹியன்றதும் வரலாம். ஆனால் கூட ஒருமையான ஹுவ என்ற கருத்தில் வரக்கூடிய அந்த லமீர் தான் இவங்க லமீரு ஷஅன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த லமீரு ஷஅனாக அது இருப்பது கட்டாயம். அப்போ லமீரு ஷஅனாக உள்ள நிலைமையில் அதனுடைய இஸ்ம் ஹதுஃப் செய்யப்படுவது கட்டாயமாகிவிடும். வகவுனு ஹபரிஹா இன்னும் அதனுடைய ஹபர் ஆகிவிடுவது கட்டாயமாகிவிடும். ஜும்லத்தன் மஃசூலத்தன் அதாவது பிரிக்கப்பட்ட ஒரு ஜும்லாவாக ஆகிவிடுவது கட்டாயமாகிவிடும். இன்புதிஅத் பிஃபிஅலின் முத்தஸர்ரிஃபின் கைரி துஆஇன் துஆ அல்லாத முத்தஸர்ரிஃபான ஃபியலை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டால், துஆ அல்லாத முத்தஸர்ரிஃபான ஃபியல், முத்தஸர்ரிஃப்னால் சர்ஃபுல்ல ஃபியல், மாதி முலாரி அம்ரு மஸ்தர் நஹி எல்லாம் உள்ள ஃபியல், அப்படிப்பட்ட முத்தஸர்ரிஃபான ஃபியலை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டால் பிரிக்கப்பட்ட ஜும்லாவாக அதனுடைய ஹபர் ஆகிவிடுவது கட்டாயமாகிவிடும். எதை கொண்டு பிரிக்கப்படணும்? பிகத் ஒன்று கதுவை கொண்டு, அவு தன்ஃபீஸ் அல்லது ஹர்ஃபு தன்ஃபீஸ்ங்கிறது சீன் சௌஃப அதை கொண்டு, அவு நஃபீன் அல்லது நஃபீனால் மா லன் லம் அப்படி வாரது தான் நஃபி, அவு லவ் அல்லது இப்போ ஷர்த்தியத்தான லவ்வை கொண்டு பிரிக்கப்பட்டதாக ஆகிவிடுவது கட்டாயமாகிவிடும். அதுக்கு பிறகு சொல்றாரு, வ அம்மா அன்னல் மஃப்தூஹத்து ஃபத்தஹ் செய்யப்பட்ட அன்னவாகிறது, ஃபஇன்னஹா நிச்சயமாக அது இதா ஹுஃபிஃபத் அது இலேசப்படுத்தப்பட்டு அன் என்று மாறிவிட்டால் பக்கியத் அது நிலைத்திருக்கும், அது இருக்கும். பக்கியத்தின் அது இருக்கும். அலாமா கானத் அலை அது எதன் மீது இருந்ததோ அந்த ஒன்றின் மீது ஆகிவிடும். மின் உஜூபில் அமல் அமல் செய்வது வாஜிபாகுவதில் நின்றும் தான். அதாவது முந்தைய அதற்கு எப்படி அண்ணன் இருந்தால் அமல் செஞ்சு கொடுக்கறது வாஜிபு, அதே மாதிரி இலேசுபடுத்தப்பட்டாலும் அன்னுக்கு அமல் செஞ்சு கொடுங்கன்னு சொல்றாரு. லாக்கின் எஜிபு ஃபிஸ்மிஹா சலாசத்து உமூரின் அதனுடைய இஸ்மிலே 3 விஷயங்கள் கட்டாயமாகிவிடும். ஐயக்கூன லமீரன் லா லாஹிரன் அதனுடைய இஸ்ம் லமீராக வரணும். லா லாஹிரன் லா இஸ்மன் லாஹிரன் லா இஸ்மன் லாஹிரன் லாஹிரான இஸ்மாக அல்ல. வஅன் யகூன பிமஅன ஷஅன் அந்த லமீரு ஷஅனுடைய கருத்தை கொண்டதாக ஆகிவிட வேண்டும். வஅன் யகூன மஹ்தூஃபன் இன்னும் ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கணும். அப்போ அண்டால் அன்ஹூண்டு வரணும்.
அந்த ஹூ என்கிற தமீர் ஹதுஃப் செய்யப்பட்டு வரும் அப்படின்னு சொல்றார். வயஜிபு ஃபி ஹபரிஹா ஐ யகூன ஜும்லத்தன் லா முஃப்ரதன். இன்னும் அதனுடைய ஹபர் ஆகிவிடுவது கட்டாயம். எப்படி? அதனுடைய ஹபரிலே கட்டாயம் ஐ யகூன ஆகிவிடுவது ஜும்லத்தன், ஜும்லாவாக அதனுடைய ஹபர் வரணும். லா முஃப்ரதன் தனி ஒற்றை சொல் ஹபராக வரக்கூடாது. ஃபைன் கானத்தில் ஜும்லத்து இஸ்மியத்தன் அவு ஃபிஅலியத்தன். அது அந்த ஜும்லா இஸ்மியாவாக அல்லது ஜும்லா ஃபியலியாவாக இருந்தால் அது எப்படிப்பட்ட ஃபியல்? ஃபிஅலியத்தன் ஃபிஅலுஹா ஜாமிதுன். அதனுடைய ஃபியல் ஜாமிதாக இருந்தால், அவு ஃபிஅலியத்தன் ஃபிஅலுஹா முத்தஸர்ரிஃபுன், அல்லது அதனுடைய ஃபியல் முத்தஸர்ரிஃபான ஃபியலாக இருந்தால், வஹுவ துஆவுன், அதுவும் துஆவாக உள்ள நிலையில், லம் தஹ்தஜ் இலா ஃபாசில், பிரிக்கக்கூடிய ஒன்றின் பக்கம் தேவை காணாது. லம் தஹ்தஜ் ஐ தஹ்தாஜு, அது லம் வரும்பொழுது லம் தஹ்தஜ்னு வருதுன்னு ஐங்கலிமா அது செய்யப்படுது. அவர் பிரிக்கக்கூடிய ஒன்றின் பக்கம் தேவை காணாது. எஃப்சிலுஹா மின் அன், அன்னை விட்டும் பிரிக்குமே, அதை பிரிக்கும் எவ்விதமான பிரிக்கக்கூடிய ஒன்றின் பக்கம் தேவை காணாது. என்ன சொல்ல வர்றாருனால், அன் வந்து இலேசுப்படுத்தப்பட்டு வந்தால் அதனுடைய இசம் லமீருஷானாக வந்து ஹதுஃப் செய்யப்பட்டு வரணும். ஹபர் ஜும்லாவாக வரணும், ஒருமையாக வரக்கூடாது. ஜும்லாவாக வரும்பொழுது ஜும்லா இஸ்மியாவாக இருந்தால் பிரிக்கணும் என்கிற எந்த கட்டாயமும் இல்லை. ஜும்லா ஃபியலியாவாக வந்து ஜும்லா ஃபியல் அது துவாவுடைய கருத்துக்கு அல்லது ஜாமிதான ஃபியல் அமைப்புகளில் வந்தாலும் என்ன செய்ய தேவையில்ல, பிரிக்க தேவையில்ல அப்படிங்கிறார். மிசாருல் இஸ்மியத்தி, ஜும்லா இஸ்மியாவுக்கு உதாரணம் கவுலுஹு தஆலா, அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்தை போல, வ ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் இருக்குது. அவர்களது இறுதி பிரார்த்தனை புகழ் அனைத்தும் அகிலத்தார் இறைச்சகனாகி அல்லாஹுக்குரியது என்று சொன்னவாசி சொல்வார்கள். சுவர்க்கவாசிகள் எல்லாம் சுவர்க்கத்துக்கு போய் அதனுடைய சுவண்டிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில அவங்க சொல்லுவாங்க, வ ஆகிரு தஅவாஹும், அவனோட கடைசி பிரார்த்தனை எப்படி இருக்கும்னால் புகழ் அனைத்தும் அல்லாஹுக்குரியதுன்னு சொல்லிடுவாங்க. அப்ப இங்க வந்து அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ல அன்னதான் அது அண்டு வந்திருக்குது. ஆனா பின்னுக்கு வரக்கூடிய வாக்கியம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லி ஜும்லா இஸ்மியாவாக இருக்குது. புகழ் அனைத்தும் அல்லாஹுக்குரியதுங்கிற ஜும்லா இஸ்மியா. அப்ப எப்படி கருத்து வரும்? அன் என்றால் விடயமாகிறது, புகழ் அனைத்தும் அல்லாஹுக்குரியது என்பதாகும். தக்தீரு தக்து பிடிக்கும் அன்ஹு அல்ஹம்துலில்லாஹ் இருக்கும். ஐ அல் அம்ரு வஷ்ஷஅனு. அன்ஹுன்றத ஹூ என்கிற மீது பார்த்து மீறுது, அம்ரை பார்த்து ஷஅனை பார்த்து மீறுது. விடயம் என்னவென்றால் ஃபஹுஃபிஃபத் அன், இங்கு அன் இலேசுபடுத்தப்பட்டிருக்கிறது. வஹுதிஃப இஸ்முஹா, இஸ்மு ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கிறது. வ வலியத்துஹல் ஜும்லத்துல் இஸ்மியா, ஜும்லா இஸ்மியா அதை அடுத்து வந்திருக்கிறது. வலி என்றால் அடுத்து வாரது. ஜும்லா இஸ்மியா அதை அடுத்து வந்திருக்கிறது. பிலா ஃபாசில், பிரிக்கக்கூடியதும் இல்லாமல். ஒமிசாருல் ஃபியலியத்தி, ஃபியலியத்தான வாக்கியத்துக்கு உதாரணம் அல்லத்தி ஃபியலுஹா ஜாமிதுன், அதனுடைய ஃபியலோ ஜாமிதான ஃபியலாக இருக்கும். ஜாமித் என்றால் சர்ஃபு இல்லாத ஃபியல். மாதி முலாரி மஸ்தர் அம்ரு நஹி லரஃப் இஸ்மு ஆலத்து இஸ்மு தஃபு அதுகள் ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஃபியல் தான் ஜாமிதான ஃபியல் அப்படிங்கிறது. ஃபியல் ரெண்டு இருக்கு இல்லையா, ஜாமிது முத்தஸர்ரிஃப். ஜாமிதான ஃபியலாக இருக்கும் எப்படிப்பட்ட ஃபியலியத்தான வாக்கியத்துக்கு உதாரணம் கவுலுஹு தஆலா, அல்லாஹ்வுடைய வசனமாகும், வ அன் அஸா ஐ யகூன கத் இக்தரப அஜலுஹும். அஸா என்கிறது ஒரு ஜாமிதான ஃபியல், அது ஒரு ஃபியல். அஸா அஸத்துன்னு வரும், அது ஒரு ஃபியல் தான், ஆனால் அது சர்ஃப் இல்லை. அஸா யஸு அஸன் அப்படின்னா சர்ஃப் இல்லை இருக்கு. வ அன் அஸா விடயமாகிறது, அஸா அன் யகூன கத் இக்தரப அஜலுஹும், அவர்களுடைய தவண் நெருங்கி விட்டதாக ஆகிவிட்டது என்பதாகும். அப்ப அவர்களது தவணை நெருங்கி விட்டதாக, இக்கு தரவன் நெருங்கிறது, அஜன்ன தவணை, அவர்களது தவணை நெருங்கி விட்டதாக ஆகிவிடலாம். அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா அஸா என்கிற ஃபியல் வந்திருக்குது அன்னுக்கு பிறகு. அப்ப அங்க பிரிக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. அப்ப அதுல அஸ்ல் வாக்கியம் பிடிக்கும், அன்ஹு அஸா ஐயக்குன் இருக்கும். அன்ஹுண்டால் அனிஷன் வல் அம்ர். அதே மாதிரி இன்னொரு ஃபியல் காட்டுறாங்க பாருங்க, இன்னொரு வாக்கியம், இன்னொரு வசனம், வ அன் லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ. இங்கேயும் லைஸ என்ற ஃபியல் ஜாமிதான ஃபியல். லைஸ எல் ஏ நமக்கு சர்ஃப் இல்லை. வ அன் லைஸ லில் இன்சான், மனிதனுக்கு இல்லை, இல்லாமா ஒன்றை தவிர, ஸஆ அவன் முயற்சி செய்த விதமான ஒன்றை தவிர வேறு எதுவும் மனிதனுக்கு இல்லை. அப்ப அன்னுக்கு தனியை நகுப்படி கருத்து வசிக்கும் பொழுது அன் என்றால் நிச்சயமாக விடயமாகிறது, அது என்னவென்றால் மனிதனுக்கு இல்லை, அவர் முயற்சித்ததை தவிர. தக்குதீர் தக்குதீர் எப்படி இருக்கும் என்றால் வ அன்ஹு அஸா வ அன்ஹு லைஸ இந்த மாதிரி இருக்கும். அஸ்ல்ல லமீர் ஒன்று இருக்கும், அது லமீர் செய்யப்பட்டிருக்குது. வ மிசாருல்லத்தி ஃபிஅலுஹா முத்தஸர்ரிஃபுன் வ ஹுவ துஆ. வ மிசாருல்லத்தி இன்னொரு ஜும்லாவுக்கு உதாரணம், ஃபிஅலுஹா அந்த ஃபியலத்தே ஃபியல் என்றால் முத்தஸர்ரிஃபான ஃபியலாக இருக்குது, சர்ஃபுல்ல ஃபியல் தான். ஆனால் அந்த ஃபியலுடைய அர்த்தம் வ ஹுவ துஆ,
துவாவுடைய அர்த்தம். துவாண்டச்சு சார்பான துவாவும் இருக்குது, எதிரான துவாவும் இருக்குது. அப்ப சார்பான துவாவுக்கு நம்ம பிரார்த்தனைன்னு சொல்ற, எதிரான துவாவுக்கு நம்ம சொல்ற வந்து பதுவான்ற. வல்ஹாமிசத்த அன் கதிபல்லாஹு அலைஹா, சூரத்து அன்னூர்ல வரக்கூடிய வசனம் இது. என்ன அர்த்தம்? வல்ஹாமிசத்த, ஐந்தாவது தடவையாக அந்த பெண் சொல்லுவாள். எப்படி? அன் கதிபல்லாஹு அலைஹா, அவள் மீது அல்லாஹினுடைய கோபம் உண்டாவதாக என்று சொல்லுவாள். அல்லாஹ் அவளை கோபிப்பானாக, அல்லாஹ் தன்னை கோபிப்பானாக என்று அவள் 5 தடவை கூறுவாள். ஒருவருடைய கிராஅத்திலே ஹஃபஃப் என்றால் அதை தஹ்ஃபீஃப் செஞ்சு ஓதினாங்களே. எப்படி தஹ்ஃபீஃப் செய்யறால் அன்று ஓதிருக்காங்கன்னு வச்சுங்க. அப்படிப்பட்ட அந்த கிராஅத்துல நம்ம வந்து வல்ஹாமிசத்த அன் கதிபல்லாஹு அலைஹான்னு நம்ம ஓதுவோம். வகஸரல்லாது, அப்ப கஸரல்லாதுன்னு எப்படி வரும்? அப்ப கலிப, லாது கஸர் வச்சா கலிப ஃபியல். அப்ப அன்னன்னு வச்ச பேரும் வல்ஹாமிசத்த அன்ன கலபல்லாஹி அலைஹான்னு வரும். அப்ப அது மஸ்தரா மாறிடும், ஃபியலாக என்ன செய்யாது, வராது. அதுக்கு பிறகு சொல்றாரு ஃபஇன் கானல் ஃபியலு முத்தஸர்ரிஃபன், ஃபியல் முத்தஸர்ரிஃபானதாக இருந்தால்னா சர்ஃபு செய்ய முடியுமான ஃபியலாக அது இருந்தால், வகான கைர துஆஇன், துஆ அல்லாததாகவும் அது இருந்தால், வஜப அன் யுஸ்ஸல, பிரிக்கப்படுவது கட்டாயம், மின் அன், அன்னை விட்டும் அந்த வாக்கியம் பிரிக்கப்படுவது கட்டாயம், பிவாஹிதி மின் அர்பஅத்தின், 4 விஷயங்களில் ஒன்றை கொண்டு பிரிக்கப்படுவது கட்டாயம். அந்த 4 விஷயங்களும் எது? வஹிய கத், ஒன்று கதுவை கொண்டு பிரிக்கணும். உதாரணமாக நஹு வனஇலமு அன் கல் சதக்குத்தன, இங்க பாருங்க, இங்க நஇலமு என்கிற ஃபியலுக்கு பிறகு அன் வந்திருக்குது, அது பிறகு கது சதக்குத்தனான்னு ஃபியல் வருது, ஃபியல் ஜும்லா வருது. சதக்க என்கிற ஒரு ஜாமி, ஒரு முஸ்ஸரிஃபான ஃபியல், சதக்க இஸ்துக்கு சிதுக்கு சரஃபிரிக்கிறதுக்கு முஸ்ஸரிஃபான ஃபியல், துவாவுடைய கருத்துக்கும் அது வரல. ஸோ நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்னு கேட்டால் வனஇலமு அன் கது சதக்குத்தனான்னு தான் நம்ம ஓதுறோம். அங்க அந்த வசனத்துல வந்து வனஇலம அன் கசதக்குத்தனான்னு இருக்குது, வனஇலமு அன் கசதக்குத்தனான்னு இருக்குது இல்லையே, வனஇலம அன் கசதக்குத்தன. அப்ப அங்க வந்து அன்னையும் சதக்குத்தனான ஃபீலையும் பிரிக்கிறதுக்கு இடையில கது வந்திருக்கேனே. வனஇலம, நாம் நிச்சயமாக அறிவதற்காக, அறிந்து கொள்வதற்காக, அறிந்து கொண்டோம் இல்லையா? என்னது அறிந்து கொள்றோம்? நிச்சயமாக விஷயமாகிறது, கது சதக்குத்தனா, நீங்கள் எங்களோடு உண்மையாக நடந்து விட்டீர்கள் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். லியஇலம அன் கது அபுலஹு, லியஇலம அன் கது அபுலஹு, அவன் அறிந்து கொள்வதற்காக, அன் நிச்சயமாக விஷயமாகிறது, கது அபுலஹு, அவர்கள் அதனை எத்தி வைத்து விட்டார்கள் என்று. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அன்னையும் அபுலகு என்கிற ஃபியலையும் பிரிக்கிறதுக்கு இடையில கது வந்திருக்குது. காரணம் என்னன்னு கேட்டால் அபுலக ஒரு முத்தஸரிஃபான ஃபியல், அது துஆவுடைய கருத்துக்கும் வரல. வஹர்ஃபு தன்ஃபீஸ், இன்னும் தன்ஃபீஸுடைய ஹர்ஃபுமாம், தன்ஃபீஸ்னா சீன் சௌஃப. உதாரணம் அலிம அன் சயகூனு மின்கும் மர்லா, அலிம அன் சயகூனு ரஃபு வச்சு வாசிக்கணும். அப்ப அலிம அன் சயகூனு மின்கும் மர்லாவுல வந்து அலிம என்கிற ஃபியலையும் யகூனு என்கிற ஃபியல், சாரி அலிமவுக்கு அப்புறம் அன் வந்திருக்குது, அந்த முஹஃபத்து மின சக்கியங்கிற அந்த அன்னையும் யகூனு என்கிற ஃபியலையும் சீன் என்கிற ஹர்ஃபு தன்ஃபீஸ் பிரிக்குது. ஏன்னா கான யகூனு என்கிற சரிவான ஃபியல் துஆவுடைய கருத்துக்கு அது வரல. வஹர்ஃபு நஃபி, நஃபியுடைய ஹர்ஃபும் ஆகும். அஃபலா யரவுன அன் லா யர்ஜிஉ இலைஹிம் கௌல, அஃபலா யரவுன, அவர்கள் அறிய மாட்டார்களா, அன் நிச்சயமாக விஷயமா என்னவென்றால், லா யர்ஜிஉ இலைஹிம் கௌல, அந்த காளை மாட்டு கண்டு குட்டி எந்த ஒரு வார்த்தையையும் மீட்டி சொல்லாது என்று அவர் அறிய மாட்டார்களா. அப்ப இங்க வந்து அன்னையும் எர்ஜிஉ என்கிற முதாரியான ஃபீலையும் இடையில பிரிக்கிறதுக்கு லா வந்திருக்குது. ஏன்னா அன் முஹஃபத்து மின சகைலா, அண்ணன் இருந்த அண்டு வந்திருக்குது. லா என்கிறது வந்து ஹர்ஃபு நஃபி, என்ன எர்ஜி ஒரு முஸ்ஸரிஃபான ஃபியல், அது துஆவுடைய கருத்துக்கு வரல. வலவ், இன்னும் லவ்வை கொண்டும் பிரிக்கலாம். நஹு வஅல்லவ் இஸ்தகாமு அல தரீகத்தில் அஸ்கைனாகும் மஅன் கதகா, அந்த வசனத்துல வந்து வஅன் லவ் இஸ்தகாமு, லவ் என்கிறது பிரிக்குது. அன்னையும் இஸ்தகாமு என்கிற ஃபியல், இஸ்தகாம இஸ்தகீம் இஸ்திகாமத்துங்கிறது ஒரு முஸ்ஸரிஃபான ஃபியல், அது துஆவுடைய கருத்துக்கு வரல. அதே சந்தர்ப்பத்தில் இதெல்லாம் சாதாரணமான வசன அமைப்புகள்ல, கவிதைகளாக இருந்தால் அப்படி பிரிக்கணும் என்கிற கட்டாயம் ஒன்று இல்லைன்றாரு. பாருங்க சொல்றாரு, வருப்பமா ஜா ஃபிஷ்ஷரி, கவிதைகளிலே வந்திருக்கிறது, பிகைரி ஃபாஸ், வருப்பமா ஜா ஃபிஷ்ஷர், அரிதாக கவிதைகளிலே வந்திருக்கிறது, பிகைரி ஃபஸ்லின், பிரிக்கக்கூடிய எதுவும் இல்லாமல் வந்திருக்குது. ககௌலிஹி, அவருடைய கவிதையை போல,
அலிமு அன் யுஅம்மலூன ஃபஜாது கபுல அன் யுஸ்அலு பியஅலமி சுலி. அலிமு அவர்கள் அறிந்து கொண்டார்கள், அன் அதாவது என்ன விஷயம் என்றால் யுஅம்மலூன அவர்கள் ஆதரவு வைக்கப்படுகிறார்கள் என்று அவர் அறிந்து கொண்டார்கள். அவங்கள்ட்ட என்னமோ எதிர்பார்க்கப்படுறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்துடுது. ஆகவே ஃபஜாது அவர்கள் தர்மம் செய்தார்கள். ஜாத் என்றால் தர்மம் செய்தார், தர்மம் செய்தார்கள். கபுல அன் யுஸ்அலு அவர்களிடத்தில் யாசிக்கப்படுவதற்கு முன்னர், யாசிக்கிறேன் பிச்சை கேட்கிறது, அவர்கள் அவர்களிடம் கேட்கப்பட முன்னர், அவர்களிடம் யாசிக்கப்பட முன்னர், மிக பெரிய ஒரு வேண்டுதலை கொண்டு யாசிக்கப்படுவதற்கு முன்னர் அவர்கள் தர்மம் கொடுத்தனர். அப்ப இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா அன் வந்திருக்குது, யு அம்மலூன் ஃபியல் வந்திருக்குது. இந்த அன் முகவத்து மின சக்கைலா, அந்த அன்னையும் யு அம்மலூன்ங்கிற ஃபியலையும் இடையில பிரிக்கிறதுக்கு எதுவுமே வரல. யு அம்மலூன் ஒரு முஸ்தரிஃபான ஃபியல், அதுவாவுடைய கருத்துக்கும் வரல. ஆனா கவிதைங்கிறதுனால இடையில எதுவுமே பிரிக்காம வந்திருக்கு. பொறுப்பமா இஸ்மு அன், அன்புடைய இஸ்ம் வந்திருக்கிறது சில போது ஃபீல் அரூரத்தி ஷியரி கவிதை நிர்பந்தங்களிலே முசர்ரஹன் பிஹி மிக வெளிப்படையாக அந்த இஸ்ம் சொல்லப்பட்டு வந்திருக்கு. கைர லமீரிஷான் லமீருஷனாகவும் இல்லாம வெளிப்படையாக சொல்லப்பட்டு அந்த அன்னுடைய இஸ்ம் வந்திருக்கு. ஃபயத்தி ஹபருஹா ஹீனைதின் முஃப்ரதன், அந்த நேரத்தில் அதனுடைய ஹபர் முஃப்ரதாகவும் வரலாம், ஜும்லத்தன் ஜும்லாவும் வரலாம். அந்த ரெண்டு விஷயங்களும் ஒரு சேர வந்திருக்கிறது ஃபீ கௌலி அவருடைய கவிதையிலே. எப்படி பி அன்க ரபீஉன் வகைசுன் மரீஉன் வ அன்க ஹுனாக தகூனு சிமாலா. இந்த கவிதையில பாருங்க, பி அன்க ரபீஉன் வகைசுன் மரீஉன் வ அன்க ஹுனாக தகூனு சிமாலா வாசிக்கணும். அப்படிதான் அந்த கவிதையை வாசிக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அப்ப பி அன்க நிச்சயமாக நீங்கள், ரபி உண்டால் ஒரு வசந்த காலம், ரபி என்னது வசந்த காலம். வசந்த காலம் நம்ம இப்ப சொல்லுவோம், வசந்தம் நம்ம இப்ப சொல்லுவோம். அருள்கள் நிறைந்திருந்தால், பயன்கள் நிறைந்திருந்தால் வசந்த காலம். கைஸ்ங்கிறது மலைக்கு சொல்றது, அடை மலைகளுக்கு சொல்றது வந்து என்னது மலை. அப்ப அருள் மலைக்கு சொல்ற கைஸ், ஒரு மலை என்ன. மரீஉன், மரீங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் அதாவது வளமான, அதாவது ஹசீபுன், நீங்க ஒரு வளமான மலை, பயனுள்ள ஒரு மலை. அன்க ஹுனாக்க நிச்சயமாக நீங்கள் தக்கூனு ஆகிவிடுவீர்கள் அஸ்ஸிமாலா. சிமால் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டால் அதாவது சிபாரிசு செய்யக்கூடியவர்னு அர்த்தம். அப்ப நீங்கள் அங்கே சிபாரிசு செய்யக்கூடிய ஆய்வுகள். சிமால்ங்கிறதுக்கு அர்த்தம் வந்து ரியாஸ், அதாவது இரட்சிக்க தேடப்படுபவர். இரட்சிக்க தேடப்படுபவர்னா சிபாரிசுக்காக, மன்றாட்டத்துக்காக வேண்டி தேடப்படக்கூடியவர். அப்ப நீங்க என்னது மன்றாட்டத்துக்கு தேடப்படக்கூடிய சிபாரிசு செய்யக்கூடியவராகவும் நீங்கள் ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு என்னது நபி அவங்களை புகழ்ந்து பாடப்பட்டதாக இந்த கவிதை இதில் சொல்லப்படுது. அல்லாஹு ஆலம். நபி அவர்கள் ஒரு வசந்தமான மனிதர், அவர் வளமான ஒரு அருள்மலை. அதே போல நபி அவங்க நாளை மறுமை நாளில் இறை விசுவாசிகளுக்கு பரிந்து பேசக்கூடியவங்களாக ஆகிடுவாங்க. அப்ப இங்க என்ன நடந்துக்குனால் அன்கன்னு வந்திருக்கேன், அன்னக்கண்டு வர வேண்டியது அன்கண்டு இருக்கு. அப்ப அன் வந்து க என்கிற அந்த அந்தங்கிற லமீருக்கு நஸ்பு செஞ்சிருக்குது. ரபி உன் ஹபரு அன்று எனது ஒருமையாக முஃபரதாக வந்திருக்கு. அதான் அதுக்கான எனது சான்று. அன்கண்டு வரக்கூடிய இரண்டாவது அடியில எனது அன்னுடைய இஸ்ம் மிக வெளிப்படையாக சொல்லப்பட்டு வந்திருக்குது, இஸ்ம் முசர்ரஹாக வந்திருக்குது. தக்கூனு சீமாலாண்டு ஜும்லாவாக அதனுடைய ஹபர் ஜும்லாவாக வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பிறகு சொல்றாரு வ அம்மா கஅன், கஅன்னை பொறுத்தவரையில் ஃபதஅமலு அது அமல் செய்யும். வயகில்லு திக்ரு இஸ்மிஹா அதனுடைய இஸ்ம் கூறப்பட்டு வருவது மிக குறைவாக இருக்கிறது. வயுஸ்ஸருல் ஃபிஅலு மின்ஹா பிலம் அவு கத் அதை விட்டும் ஃபியல் பிரிக்கப்படுகிறது, லம்மை கொண்டு அல்லது கதுவை கொண்டு பிரிக்கப்படுகிறது. இதா ஹுஃபிஃபத் கஅன்ன, கஅன்ன இலேசுபடுத்தப்பட்டால் வஜப இமாலுஹா அது கமல் செஞ்சு கொடுக்கிறது கட்டாயம். கமா யஜிபு இமாலு அன்னு கமல் செஞ்சு கொடுப்பதை போல இது கமல் செஞ்சு கொடுக்கிறது கட்டாயம். வலாக்கின் திக்ரு இஸ்மிஹா அதனுடைய இஸ்மை கூறுவது என்பது, வெளிப்படையாக கூறுவது என்பது அக்சர் அதிகமாகும். மின் திக்ரு இஸ்மி அன்னவுடைய இஸ்மை கூறுவதை பார்க்கிலும் இதனுடைய இஸ்ம கூறப்பட்டு வாரது அதிகம். வலா இல்சமு அன் யகூன லமீரன் அந்த இஸ்ம் லமீராக ஆகிவிட வேண்டும் என்பது கட்டாயமில்லை. கால ஷாயிரு கவிஞர் சொல்கிறார், வயோமன் துவாஃபீனா பிவஜிஹின் மூகஸ்ஸமி கஅன் லபியத்துன் தஅது இலா வாரிகி ஸலமி. வயோமன்
ஒரு நாள், துவாஃபீனா எங்களிடத்தில் அந்த பெண் வருவாள், துவாஃபீனா வாஃபா யுவாஃபீனா வாரது என்ன, தஜி உனா எங்களிடத்தில் வருவாள், பிவஜிஹின் முகஸ்ஸமின் ஐ பிவஜிஹின் ஜமீலின் ஹசனின் அழகான முகத்தோடு அவள் எங்களுடன் வருவாள், கஅன் லபியத்துன் அவளோ ஒரு மான்குட்டியை போல உள்ள நிலையில், தஅத்து அது சாயுமே, இலா வாரிக்கி சலமி கரிவேலி மரத்தின் பால், கரிவேலி மரத்தின் பால் அது சாயுமே, அத்தகைய மான்குட்டியை போல அவள் வருவாள். அப்ப இங்க வந்து கஅன் லபியத்துன் அதனுடைய இஸ்ம் ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கு. அப்ப கஅன் ஹா லபியத்துன் அப்படி என்னப்பா கவி என்னது அதோட அசில் வாக்கியம் அப்படித்தாங்க அது இருக்கும். ஐ யுருவா பி நஸ்பி லபியத் லபியத்தன் என்ன, யுருவா பி நஸ்பி லபியத்தன், லபியத்தன் நஸ்பு செய்யப்பட்டு ரிவாயத்து பண்ணப்பட்டிருக்குது. ஐ அலா அன்ஹா அல் இஸ்ம். அப்ப அது வந்து இஸ்ம் என்கிற படிக்கு லபியத்தன் அப்படின்னு சொல்லி அலிஃப்லாம் வரக்கூடாது, பினஸ்பி லபியத்தன், லபியத்தன் என்று ரசூல் செய்யப்பட்டு ரிவாயத்து பண்ணப்பட்டுள்ளது. அலா அன்னஹா அல் இஸ்ம் அது இஸ்ம் என்கிற படிக்கு. வல் ஜும்லத்து பஅதஹா சிஃபா தஅது இலா வாரிகி ஸலிமி என்கிறது வந்து என்னது அந்த ஜும்லா சிஃபத்தாக போகுது. வல் ஜும்லத்து பஅத அதற்கு பின்னால் உள்ள ஜும்லாவாக சிஃபத்தாக இருக்கும். வல் ஹபரு மஹ்தூஃபுன் அப்ப ஹபர் ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கும். அப்ப எப்படி வாக்கியம் இருக்கும், கஅன் லபியத்தன் ஆதியத்தன் ஹாதிஹில் மர்ஆ அப்படி இருக்கும் என்ன. ஃபயகூனு அது ஆகிவிடும், மின் அக்ஸி தஷ்பீஹி தஷ்பீஹிக்கு மாற்றமானதாக அது ஆகிவிடும். அவ் அல்லது கஅன் மகானஹா லபியத்தன் என்னது கஅன் மகானஹா லபியத்தன் என்று இருக்கும். அலா ஹகீகத்தி தஷ்பீஹி உண்மையான தஷ்பீஹின் படிக்கு. வயுருவா பி ரஃப்இஹா கஅன் லபியத்துன் நவாசித்த மாதிரி ரஃபு செய்யப்பட்டும் அது என்னது ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. அலா ஹதுஃபில் இஸ்ம் இஸ்ம் ஹதுஃப் செய்யப்பட்ட படிக்கு ஐ கஅன்ஹா லபியத்துன் என்று இருக்கும். அதான் நல்ல ரிவாயத். வைதா கானல் ஹபரு முஃப்ரதன் ஹபர் முஃப்ரதாக இருந்தால், அவ் ஜும்லத்தன் இஸ்மியத்தன் ஜும்லா இஸ்மியாவாக இருந்தால், லம் யஹ்தஜ் லி ஃபாசிலின் ஒரு பிரிக்கக்கூடிய ஒன்றின் பக்கமாக தேவை காணாது. ஃபல் முஃப்ரது க கௌலிஹி முஃப்ரதுக்கு உதாரணம் கஅன் லபியத்துன் என்பதை போல, ஃபி ரிவாயத்தி மன் ரஃபஅ ரஃபு செய்தவருடைய ரிவாயத்திலே கஅன் லபியத்துன் என்பதை போல. வல் ஜும்லத்துல் இஸ்மியத்து ஜும்லா இஸ்மியாவுக்கு உதாரணம் க கௌலிஹருடைய கவிதையை போல, கஅன் சதியாஹு ஹுக்கானி என்றது அவருடைய ஜும்லா இஸ்மியாவுக்கு உதாரணம். இதனுடைய அசில் வாக்கியம் அசில் கவிதை எப்படி இருக்கின்றால், வசதுரின் முஷ்ரிக்கின் என்னது வசதுரின் முஷ்ரிக்கின் நஹரி கஅன் சதியாஹு ஹுக்கானி இம்ரோல் கைஸ் படித்த கவிதையாக சொல்லப்படுகிறது. கவிதையுடைய அர்த்தம் என்னென்னால், வசதுரின் சில நெஞ்சிகள், முஷ்ரிக்கின் நஹரி காரை நரம்பு பளபளப்பான சில நெஞ்சுகளாகிறது, கஅன் சதியாகு ஹுக்கானி அதனுடைய இரு மார்புகளும் எனது கஅன் சதியாகு சதினா அதனுடைய அந்த அந்த நெஞ்சை சுற்றி இருக்க நெஞ்சின் அருகே இருக்கக்கூடிய மார்பகங்கள் வந்து ஹுக்கானி அப்படின்னு சொல்றாங்க. என்னது அது மொழிபெயர்ப்பு சரியில்லை, போத்தல் மூடியை போலன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து என்னது அந்த மொழிபெயர்ப்பு அல்லது அந்த கவிதையோ என்னது ஒரு ஒழுக்கம் கெட்ட கவிதையாக அது இருக்கிறதுனால அந்த கவிதைக்கு யாரும் மொழிபெயர்ப்பு செய்கிறல்ல, நான் மொழிபெயர்ப்பு செய்கிறேன். அப்போ வசதுரின் முஷ்ரிக்கின் நஹரி காரை நரம்பு பளபளப்பான சில நெஞ்சுகள், கான் சதியாக ஹுக்கானி அதனுடைய இரு மார்பகங்களும் போத்தல் மூடியை போல அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காரு. அப்போ இதில் வந்து கஅன் சதியாகு ஹுக்கானி, அப்போ கஅன் சதியாகு ஹுக்கானில் கஅன் ஹூன் இருக்கும் என்ன, அந்த நெஞ்சை பார்த்து லமீர் மீளுது கஅன்ஹு சதியாகு ஹுக்கானி அப்படின்னு இருக்கும். சரி, அதுக்கு பிறகு சொல்றாரு வ இன் கான ஃபிஅலன் அது ஃபியலாக இருந்தால், வஜப அன் யுஃப்ஸல மின்ஹா அதை விட்டு பிரிக்கப்படுவது கட்டாயமாகும். இம்மா பிலம் அவ் கத் லம்மை கொண்டு அல்லது கதுவை கொண்டு பிரிக்கப்படுவது கட்டாயமாகும். ஃபல் அவ்வலு க கௌலிஹி தஆலா முதலாவதுனா லம்மை கொண்டு பிரிக்கப்பட்டதுக்கு உதாரணம் கஅன் லம் யகுன் பைனல் ஹஜூனி இல ஸஃபா அனீசுன் வலம் யஸ்முர் பிமக்கத் சாமிரு என்ற கவிதையை போல. இங்க கஅன்னையும் யகுன் என்கிற ஃபியலையும் இடையில லம் பிரிக்குது என்ன. அப்ப கஅன் நிச்சயமாக விஷயமாகிறது என்னென்றால், லம் யகுன் பைனல் ஹஜூனி இல ஸஃபா ஹஜூன் மலைக்கும் சஃபா மலைக்கும் மத்தியில் அனீசுன் எந்த ஒரு இன்சான் எந்த ஒரு மனிதனும் இல்லை. அனீசுனா இன்சான். வலம் யஸ்புர் மிமக்கத் சாமிருன் மக்காவிலே அரட்டி அடிக்கக்கூடிய எவரும் அரட்டி அடித்து கொண்டும் இல்லை. அப்ப சமர யஸ்முர்னு அரட்டி அடிக்கிறது, இரவையில கைவாறு அடிச்சு கொண்டு பேசி கொண்டிருப்பாங்களே அந்த கைவாறு ஹிவாறு,
அந்த மாதிரி பேசிக்கிட்டு இரவு நேரம் பேசி கொண்டிருக்கிறதுக்கு நாங்கள் சொல்ல சமர இஸ்முரு அப்படி சமர் அப்படின்வாங்க. அப்போ அரட்டை அடிக்கக்கூடியவர்கள் மக்காவில் யாரும் இருக்கவில்லை. அப்போ என்ன சொல்லுவார் என்றால், ஹஜூன் சஃபா மலைகளுக்கு மத்தியில் எந்த ஒரு மனுஷனையும் நான் காணவும் இல்லை, மக்காவில் யாரும் அரட்டை அடித்து கொண்டு இருக்கவும் இல்லை, அது எனது கட்டந்தரை பாலைவனமாக மாறி போயிட்டுது இந்த மாதிரி ஒரு கவிதை ஒன்று படிச்சிருக்காரு. அப்போ நமக்குள்ள விஷயம் என்னென்றால் அன்னையும் யகுன் என்கிற ஃபீரை மடையில பிரிக்கிறதுக்கு வந்திருக்கு. அதே போல எனது சந்தர்ப்பங்களில் கது என்கிறது பிரிக்கலாம். வசானி கவுலிஹி இரண்டாவது கது பிரிக்கிறதுக்கு உதாரணம் அசிஃபத் தரஹுலு கைர அன்ன ரிகாபன லம் தசுல் பிரிஹாலினா வகஅன் கதி ஐ வகஅன் கது ஜாலத். கதுக்கு பிறகு ஜாலத்னு ஒரு ஃபியல் இருக்கும். அந்த ஜாலத் என்கிற ஃபியலையும் அன்னையும் கது பிரிக்குது. அசிஃபத் தரஹுலு பயணம் போவது நெருங்கி விட்டது. கைர அன்ன ரிகாபனா என்றாலும் எங்களுடைய பயண கூட்டமானது லம் தசுல் பிரிஹாலினா அவர்களுடைய அந்த கூடாரங்களுக்கு அருகிலே தான் இன்னும் இருக்கிறார்கள். வகஅன் கது நல் என்னது வகஅன் கது ஜாலத் அவர்கள் போய்விட்டவர்களைப் போல அந்த இடத்துல தான் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. அப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கஅன்னையும் ஜாலத் என்கிற ஃபீலையும் கது பிரிக்குது. ஐ வகஅன் கது ஜாலத் ஃபஹதஃபல் ஃபிஇல இலேசிக்காக வேண்டி ஃபீல் அங்கு ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அல்லது இலேசிக்காக வேண்டி கவிதைக்காக கவிஞர் வந்து அந்த ஃபியலை ஹதுஃப் செஞ்சிருக்காருன்னு சொல்றாரு. அப்போ சுருக்கம் என்னன்னு கேட்டால் அன், அதே போல இன், அதே போல கஅன் இந்த மாதிரியானவைகள் வந்து இலேசிப்படுத்தப்பட்டால், அதே மாதிரி லாக்கின் இவைகள் எல்லாம் இலேசிப்படுத்தப்பட்டால் அவைகள் ஓடுக்கும் சட்டத்தை சொன்னார். சொல்லும் பொழுது இன் வந்து இலேசிப்படுத்தப்பட்டால் அமலை வீணாக்கோமேலும் அமல் செஞ்சு கொடுக்கோமேலும் அமலை வீணாக்குறது அதிகம்டாரு. அன் அதே மாதிரி கஅன் அமல் வீணாக் அந்த தஹ்பீஃபாக்கப்பட்டால் அமல் செஞ்சு கொடுக்கறது கட்டாயம்டாரு. ஆனால் அன்னுக்கும் கஅன்னுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் கஅன்ல நிபந்தனைகள் இந்த அன்ல நிபந்தனைகள் கூட அதனுடைய இஸ்ம் லமீராக வரணும், லமீரு ஷனாக இருக்கணும், அதாவது செய்யப்பட்டு வரணும், ஹபர் வந்து ஜும்லாவாக வரணும், அப்படி நிறைய கண்டிஷன். கஅன் அப்படி கண்டிஷன் குறவு. கஅன்ல சொல்லுவாங்க அதனுடைய இஸ்ம் எப்படியும் வரலாம் அப்படின்ட்டு. அடுத்தது லாக்கின். லாக்கின் வந்து அது லாக்கின் இருக்கிறது, லாக்கின்னு சொல்லி இலேசப்படுத்தப்பட்டு வந்தால் அது அமலை வீணாக்கிறது தான் மிக வாஜிபான விஷயம் அப்படிங்கிற செய்தியையும் சொன்னார். இவ்வளவுதான் என்ன அதில் படிக்க வேண்டிய அந்த விஷயம். இது இன்றைய நடைமுறைகளில் இந்த சொல் இந்த இப்படி நம்ம இலேசப்படுத்தப்பட்டு பயன்படுத்துகிற விதங்கள்லாம் மிக மிக குறைவு. இதுகள் பழங்காலத்து அல் அதபுல் கலாசிக்கி, பழங்காலத்து கிளாசிக்கல் அரபிக்கில் தான் இது எல்லாமே இருக்குது. எனவே அந்த குர்ஆன் ஆயத்தில் ஹதீஸ்களை விளங்குறதுக்காக கவிதைகளை புரியறதுக்காகத்தான் இந்த இலக்கணத்தை சொல்லி கொண்டு இருக்காரு. அதில் இது அடிப்படையில் நமக்கு என்னது தேவையில்லாத ஒரு மேட்டர் தான். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்தில் இந்த கஅன் அன் இன்ன அன்ன கஅன்ன லாக்கின் லைத்தல அல்ல வரக்கூடிய இந்த இன்ன வகவாத்துஹா வந்து வாக்கியத்தில் எப்படி வரணும், அதனுடைய ஓர்டர் என்ன, முந்தி பிந்தி வரும்பொழுதும் நடைபெறக்கூடிய மாற்றங்கள் என்ன என்கிற செய்திகளை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய பாடத்தில் பார்ப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுக்ரன்.